அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஸ்க் பல்ஜ். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இன்னைக்கு டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டோட எலும்புகள் மொத்தம் கழுத்துலேருந்து உட்கார்ற எலும்பு வரைக்கும் 33 எலும்புகள் இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஒரு எலும்போட இன்னொரு எலும்பு உரசாமல் இருக்கிறதுக்கும் தேயாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கிறதுக்காக அந்த ஜெல்லி ஃபார்மேஷன் இருக்கும். முதுகுத்தண்டோட எலும்புகள் ஒன்றோட ஒன்று அழுத்தும் போது தேய்மானம் ஆகும்போது அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற பிதுங்கி வெளியே வர ஆரம்பிக்கும். அது பின்புறமாக பிதுங்கி வெளியே வரும்போது அந்த நரம்பு மண்டலத்தையும் சேர்த்து அழுத்த ஆரம்பிக்கும். அந்த நரம்பு மண்டலத்தை அழுத்தும் போது என்ன ஆகும்னா, இடுப்பு வலி, கால் வலி, குதிங்கால் வலி, கெண்டைக்கால் வலின்னு கால் ஃபுல்லாக வலி வரும், இடுப்பு வலி வரும். சிலவங்களுக்கு பாதை எரிச்சல் வரும், கால் குடைச்சல் வரும், ஊசி குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும். இந்த டிஸ்க் பல்ஜி ஏன் வருது, யாருக்கு வருது அப்படின்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி உடல் பருமன்னு சொல்லக்கூடிய ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். ரெண்டாவது, லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டைலுங்கிற பேரில் வச்சுருக்கிற பைக்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வருது. 170 பேருக்கு அந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வருது. ஓவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, இம்ப்ராப்பர் வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, அதிகமான மூட்டை தூக்குறவங்க, அந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த டிஸ்க் பல்ஜ் வருது. இந்த மாதிரி எந்த வகையான டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, எவ்வளோ மில்லிமீட்டர் குறைஞ்சிருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக்கில் ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் மூலமாக சரி செய்து தருகிறோம். இதுக்காக நீங்கள் தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியதில்லை, ஸ்டீராய்ட்ஸ் போட வேண்டியதில்லை, சர்ஜரிக்கு போக வேண்டியதில்லை. சர்ஜரி பண்ணாமலே வலி இல்லாமல் நம்மளால் இந்த டிஸ்க் பல்ஜை சரி செய்து தருகிறேன். டிஸ்க் பல்ஜ் இருக்கிற அனைவரும் இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்தார். அவருக்கு 1 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய டிஸ்க் 3 மில்லிமீட்டர் வரைக்கும் குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி 3 mm குறைஞ்சி போன டிஸ்க்கு கூட 10 நாளில் நம்ம ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் மூலமாக சரி செஞ்சுட்டோம். அவரோட டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் எனி டைம் ரங்கசாமி பேசுகிறேங்க. ஜெயபிரபா குரூப் கம்பெனியோட எம்டி, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் மற்றும் சிலம்பம் பிரசிடெண்ட்டுங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு துணை சேர்மனாக இருக்கிறாங்க வாலிபால் அசோசியேஷனுக்கு. நமது கேபிஎன் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் எனது நண்பரும் டாக்டர் விபுலானந்தி நடத்தி வர்றாங்க. அங்கே இப்போ ரீசெண்டாக ரோபோட்டிக் டீகம்ப்ரெசர் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷின் முதுகு தண்டோட பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அப்சர்வ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின். எனது நண்பர் ஒருத்தர் ராஜேந்திரன் ஒரு 10 வருஷமாக டிஸ்க் பல்ஜ், அதாவது முதுகு தண்டோட பிரச்சனை இருந்தது. அவர் ஆப்ரேஷன் பண்ணுறக்கூடிய கண்டிஷனில் இருந்தார். இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கார். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ஆப்ரேஷன் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் எளிமையான முறையில் நீங்கள் ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு எனது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.